அன்பு, எதுக்கு அன்பு ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்ன? ஏய் அன்பு, என்ன இது? எதுக்கு இப்படி பண்ற? ஏன் என்ன இப்படி கடனாளியா ஆக்குனீங்க? என்ன சொல்ற அன்பு? நான் உன்னை கடங்காரி ஆக்கிட்டானா? வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாம தானே நான் கடனாளியா அந்த ஊரை விட்டு வந்தேன். அந்த கடனை அடைச்சு மறுபடியும் என்ன பெரிய கடனாளியா ஆக்கிட்டீங்கல்ல? அன்பு, அது நீங்க எனக்கு பண்ண இந்த பெரிய உதவி இப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு. யாருக்கு பயந்து ஊரை விட்டு வந்தனோ அவனே என்ன பார்த்து கையெடுத்து கும்பிட்டு என்கிட்ட மரியாதையா பேசிட்டு போனான். எப்போ? இன்னைக்குதான் காலையில. எனக்கு இவ்ளோ பெரிய உதவியை செஞ்சுட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அமைதியா இருந்தீங்க. அன்பு, நீ முதல்ல அழுகிறத நிறுத்து. நீ ஃபீல் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் பெருசா எதுவும் பண்ணல. பணம் கொடுத்து கடனை அடைச்சேன், அவ்வளவுதான். இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு போய் அழலாமா? கணத்தோட ஃபர்ஸ்ட். எது சாதாரண விஷயம்? அவ்வளவு பெரிய உதவியை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருந்திருக்கீங்க. தாலி கட்டின புருஷனே என்ன பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம மொத்த பணத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டான். நானும் பசங்களும் என்ன செய்வோன்னு அவன் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்ல. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அன்பு. இப்ப ஏன் அத பத்தி பேசிக்கிட்டு இருக்க? விடு. நீங்க மட்டும் உதவி செய்யாம இருந்திருந்தா இந்நேரம் என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும். நான் ஊரை விட்டு ஓடி வந்து தப்பிச்சிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மை அது இல்ல. நீங்க செஞ்ச உதவியாலதான் யாரும் எனக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்திருக்காங்க. அன்பு, நீ முதல்ல அடறத நிப்பாட்டு. இது ஒரு சின்ன விஷயம், பெருசுப்படுத்தாத. இல்ல, நீங்க என்கிட்ட சொல்லிருக்கணும். நான் உங்களை மரியாதை இல்லாம பேசிருக்கேன், திட்டிருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் நீங்க அத பொறுத்துக்கிட்டு போயிருக்கீங்க. வாழ்க்கை முழுக்க இந்த குற்ற உணர்ச்சியை சுமந்துகிட்டு வாழ வச்சிட்டீங்கல்ல. உனக்காக இதெல்லாம் செஞ்சனே, என்ன இப்படி பேசுறீன்னு ஒரு வார்த்தையாச்சும் என்ன கேட்டிருக்கலாம்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிவம். அதுக்காக தான் நான் எதையுமே சொல்லல. நீ என் காதலை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். குற்ற உணர்ச்சியிலையோ பரிதாபத்திலையோ பாசம் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்காக தான் இத பத்தி உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். நான் உனக்கு என்ன செஞ்சிருக்கேன் பாருன்னு சொல்லி காட்டவோ, இல்ல நீ இப்படி தலை குனிஞ்சு நிக்கவோ நான் இதை பண்ணல. நீ யாருக்கிட்டையும் பதில் சொல்ற இடத்துல இருக்கக்கூடாது, அதுக்கு தான் நான் செஞ்சேன். அதனாலதான் நீ புடவை வைக்கிறதையோ சுகுமார் மாதிரி ஒரு கெட்டவங்கிட்ட கை கட்டி வேலை பார்க்கறதையோ என்னால பொறுத்துக்க முடியல. சிவம், நீ எனக்கு பணத்தை திருப்பி தர வேணாம். ஆனா அந்த பழைய கௌரவத்தோட கம்பீரத்தோட என் அன்பை நான் பார்க்கணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். அன்பு, பிளீஸ் இப்படியெல்லாம் என்னை சங்கடப்படுத்தாத. நீ தொலைச்ச சந்தோஷத்தை நான் உனக்கு திருப்பி தரணும். அது மட்டும்தான் என்னோட ஆசை. உனக்கு எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் நான் துணையா வந்து நிப்பேன். காலம் முழுக்க என் மனசுல நீ இருக்கிற இடத்துக்கு வேற யாரும் வர முடியாத. இதுதான் நிஜம்.
இந்த ஃபேஷியல் பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஃபேஸை ஃப்ரீயா விட்டுடுங்க. மேரேஜ் அன்னைக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சரி. ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஹேமா, சித்ரா இல்ல? இல்ல மேடம். ஓ, அட கல்யாண பொண்ணு. அடடடடா. ஹே, கல்யாண பொண்ணு. ஹேமா மேம், நல்ல பிரைட்டா இருக்கிற மாதிரி தெரியுற ஃபேஷியலை பார்த்து பண்ணி விடுங்க. முகம் பல பல பலன்னு அழகா இருக்கணும்ல. நீங்க போய் பேசிட்டு வாங்க. இவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். நாங்க வெயிட் பண்றோம். இன்னும் கேட்டா இவங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும்னு தான் நானே இங்க வந்தேன். பார்த்தா இவங்களே இங்க தான் இருக்காங்க. போங்க. தேங்க்யூ மேம். ஏய் குழலி, என்ன காஸ்ட்லியான ஃபேஷியல் இருக்கோ அதை பண்ணிக்கோ. ஓகேவா? உனக்கும் சேர்த்து நானே பே பண்ணிடுறேன். அதெல்லாம் கவலைப்படாத. என்ன செய்யணும் செய்ய வேண்டாம் நான் பாத்துக்கிறேன். ஓ, உன் அக்கறை ஒண்ணு எனக்கு தேவையில்லை. என்ன உனக்கு இப்படி கோவம் வருது? சிவம்க்கு இது செட் ஆகாதே. அவனுக்கு உனக்கு மேல கோவம் வரும். ஏன் நீங்க இப்ப கல்யாணம் பண்ணிருக்கீங்களே, அவருக்கு கோவமே வராதா? இல்ல அவரை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? ஷோப்பா, சும்மா சொல்லக்கூடாது. அவ்வளோ லவ் இல்ல, விட்டே கொடுக்க மாட்டேங்கிறியே. ஆனா இந்த அளவுக்குலாம் சிவம் ஒன்னும் வருத்த இல்லையே. அது நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட எல்லாம் டியூஷன் கத்துக்கிட்டு போய் நான் வாழ்ந்தா உங்களை மாதிரி தான் நானும் வாழணும். அதனால உங்க அட்வைஸ் பக்கத்தை கொஞ்சம் மூடி வைங்க. ஓ, பரவாயில்லையே. பேஸ்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா தான் போட்டு வச்சிருக்கான். அசைக்கவே முடியலையே குழலி ஒண்ணு. ஆனா இந்த மாதிரி எத்தனை இடத்துல ஸ்ட்ராங்கா பேஸ்மெண்ட் போட்டு வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன். என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு அக்கா முறையாச்சே. உங்களுக்கு அனுபவம் வேற ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். என்ன பாக்குறீங்க? மறந்து போச்சா? நான் வேணா சொல்லட்டுமா? அன்பும் அவரும் லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்பவும் ஒருத்தர் மனசுல ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதானே? வேற ஏதாச்சும் சொல்ல வேண்டியிருக்கா இல்ல அவ்வளவுதானா? குழலி, உன் பேச்சு ரொம்ப வேகமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல, உன் வயசு அப்படி. ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துடாத. அவன் இனியாவுக்காக மட்டும்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறான். இருந்துட்டு போட்டுமே, அத பத்தி நீங்க ஏன் ரொம்ப ஃபீல் பண்றீங்க? நீங்களும் இனியாவுக்காக தானே இந்த கல்யாணத்தை நிறுத்த இந்த பாடுபட்டு இருக்கீங்க. ஆமா, அதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் இனியாவை மட்டும் காப்பாத்தணும்னு நினைக்கல, உன்னையும் சேர்த்து காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் பொண்ணுக்கு ஆயாவா மட்டும்தான் இருக்க முடியும். மத்தபடி சிவத்துக்கு பொண்டாட்டியா இருக்க முடியாது. ஏன் இந்த மாதிரி குழந்தை வச்சுட்டு கல்யாணம் பண்றவங்களாம் பொண்டாட்டிய விரும்பவே மாட்டாங்களா என்ன? விரும்புவாங்க தான், ஆனா சிவம் அதை செய்ய மாட்டான். இப்ப கூட கோர்ட்ல இனியா அப்பா கூடவே இருக்கலாம்னு தீர்ப்பு மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவன் போயிட்டே இருப்பான். அவன் வாழ்க்கையில உனக்கு அவ்வளவுதாமா இடம். இது எல்லாத்தையும் கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. எங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு உங்க அனுபவத்தை வச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏன்னா நீங்களும் நானும் ஒண்ணு இல்ல. நான் வாழ்ந்ததும் நீ வாழ போறதும் ஒரே ஆள் கூட தான். இப்படி கண்மூடித்தனமா அவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கல, இதுதான் அவனோட பலமே. இதனாலதான் அவன் பாட்டுக்கு தைரியமா தப்பு பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். இன்னும் உனக்கு நான் சொல்றது புரியலன்னா நீ பேசாம ஏன் கூட வா. இப்பவே அவனோட வாழ்க்கையில உன்னோட இடம் எதுன்னு நான் உனக்கு காமிக்கிறேன். என்ன யோசிக்கிற? நீ சொன்னது தப்பா இருக்குமோன்னு பயமா இருக்குல்ல? இல்லையே, போலாம், நான் வரேன். ஒரு நிமிஷம். ஹலோ, இனியாவுக்காகவும் ஓவியாவுக்காகவும் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். நீ உடனே கிளம்பி கோர்ட்டுக்கு வா. போலாம்.
சிவம் இப்ப வந்துருவான். ஆனா பாவம் ஒன்னு நினைச்சதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எப்படி இந்த உண்மையை தாங்கிக்க போறியோ தெரியல. ஆனா உன்னை பார்த்தாலே உன் கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் தெரியுதே. இன்னும் அவன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இன்னைக்கு உண்மை எதுன்னு நீ புரிஞ்சுக்கணும். இன்னியோட இந்த விஷயத்த முடிச்சு உன் சங்காத்தமே வேணான்னு அனுப்பணும். அதுக்கு தான் ஒத்துக்கிட்டு இங்க வந்த. பார்க்கலாம். உள்ள உன் மனசுல ஓரத்துல சந்தேகம் வந்துருச்சுல்ல? அதனால தானே நான் இப்ப கூப்பிட்டது நீ என் கூட வந்திருக்க. இதான் காரணமே தவிர வேற எந்த காரணமும் இருக்காது. சிவம் வரா, நீ போய் ஒளிஞ்சுக்கோ. என்ன சிவம், கல்யாண வேலையில பிஸியா இருப்பேன்னு பார்த்தா கோர்ட்டுக்கு வந்திருக்க? கல்யாணத்தை சிறப்பா நடத்த எனக்கு அம்மா, அப்பா, சரவணன், ஜஸ்டிஸ், டைகர்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா நீதான் பாவம். இந்த கல்யாணத்தை நிறுத்த தனியாளா போராடிக்கிட்டு இருக்க. உனக்கு ஹெல்ப் பண்ண வரலையா அவன்? எங்க அவன்? ராஜு. நீ சொல்றதும் கரெக்ட் தான். எனக்கு உன் கூட போராடி போராடி ரொம்ப அழுத்து போச்சு. இப்படியே வாழ்க்கை போயிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன் கூட வாழ்ந்த காலம்தான் என் லைஃப்ல வேஸ்டா போச்சுன்னா ஏன் மிச்ச மீதி காலத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமோன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. பெரிய பிளானோட தான் வந்திருக்க போல இருக்கு. ஆரம்பமே பிரமாதமா இருக்கு. இல்ல சிவம், நான் நிஜமா தான் சொல்றேன். இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் ராஜுவை கூட கூட்டிட்டு வரல. ப்ளீஸ் என்ன நம்பு சிவம். இனியாவ என்கிட்ட கொடுத்துறேன்னு இனிமே உன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண போறதே இல்லை. அவளை நீயே வளர்த்துக்கோ. நல்லா பேசுறியே. இனியாவ நீ விட்டு கொடுத்து நான் வளர்க்க போற மாதிரி சீன் கிரியேட் பண்றியா? என் பொண்ணு என் கூட தான் இருப்பா. எனக்கு தெரியும் சிவம், நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல. ஏன்னா நான் உன்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்கேன். பட் ஐம் டன். என்னால முடியல. நீ வேண்டான்னு இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ற ஏது பண்றன்னு உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு என் லைஃபை நான் ஏன் வேஸ்ட் பண்ணணும்? புரிஞ்சுக்கிட்டு உன் வேலையை பார்த்தா சரிதான். புரிஞ்சுக்கிட்டேன். நான் மட்டும் சுத்தனா கூட பரவாயில்ல. ஆனா ஏன் சந்தோஷத்துக்காக ராஜுவும் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. அதை நினைச்சாலே அசிங்கமா இருக்கு எனக்கு. எப்படிலாம் சரளமா போய் சொல்ற பாரு. சி தூ. இனியாவும் மட்டும் இல்ல சிவம், ஓவியாவே உன்கிட்டயே கொடுத்துடலான்னு நானும் ராஜு முடிவு பண்ணிருக்கோம். எனக்கு லேட் ஆகுது. சீக்கிரமா டிராமாவை முடி. இல்ல சிவம், எங்கே இருந்தா எங்க லைஃப் வம்ப போயிடும். சோ நாங்க கனடா போய் செட்டில் ஆகலான்னு பிளான் பண்ணிருக்கோம். அப்பா அங்க ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. அதனாலதான் அதை பார்த்துக்க நானும் ராஜுவும் போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஓவியாவையும் உன்கிட்ட கொடுத்துட்டு போலான்னு டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கு பதிலா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும். இப்பதான் நீ விஷயத்துக்கே வர. சொல்லு. நாங்க கோர்ட்ல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஓவியா உன்கிட்ட கொடுத்துட்றோம். ஆனா சொல்லு. நீ இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்தணும். சோ இதான் உன் பிளான். கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டு கடைசி நேரத்துல இனியாவை உன் கூட கூட்டிட்டு போயிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, அப்படிதானே? சிவம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இப்பவே இமீடியட்டா நான் அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறேன். அப்ப நீ என்ன நம்புவல்ல? உனக்கு எழுதி கொடுக்கணும்னா கூட நான் எழுதி தரேன்.
இனியா ஓவியா 2 பேரையும் நீயே வச்சுக்கோ. இந்த கல்யாணம் மட்டும் வேணாம் சிவம். எனக்கு தெரியும் சிவம், அது ஒன்றும் உனக்கு கஷ்டமான விஷயம் இல்லை. நீ ஒன்று குழலிய மனசார விரும்பியெல்லாம் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கல. அரசி, இனியாவும் ஓவியாவும் என்கிட்ட வருவாங்கன்னா இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன். அதுக்கு மேல என் மனசுல என்ன இருக்கு இல்லைன்னு நீ பேசாத. அப்ப நீ இந்த கல்யாணத்தை நிஜமாவே இனியாவுக்காக தான் பண்ணிக்கிறியா? அது உண்மைதானே? 100% உண்மைதான். அவங்களுக்காக மட்டும்தான் இந்த கல்யாணம். அவ என்னை விட்டு போயிடக்கூடாது, அதுக்காக தான். எப்படி எப்படி? அதாவது இனியாவும் ஓவியாவும் உன்கிட்ட வந்துருவாங்கன்னு உனக்கு பேராசை வேற இருக்குல்ல? கொஞ்சம் எமோஷனலா பேசினா அப்படியே நம்புறல்ல? இங்க பார், இந்த கனவு காண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு கோர்ட்ல இனியாவை காப்பாத்துறதுக்கு என்ன வழியோ அதை முதல்ல போய் பார். போ. நீ என்னைக்குமே விஷம் தானே எனக்கு தெரியும் அரசி. அதையும் மீறி உன்னை நம்பினது ஏன் தப்பு தான். என்ன இன்னும் உன்னை நம்புறியா? மேடம்க்கு கண்ணெல்லாம் கலங்கிருக்கு போல இருக்கு. இப்ப தெரியுதா சிவம் யாருன்னு? இங்க பாரு, நீ அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. அவ வாழ்க்கையில உனக்கு எந்த இடமும் கிடையாது. இனிமேலாவது இதை புரிஞ்சு நடந்துக்கோ. உத வாங்க போற பாரு. அலைஞ்சி திரிஞ்சு கல்யாண வேலை பாக்குறது நாங்க, ஜூஸ் குடிக்கிறது நீங்களா? ஏய், அப்படி என்ன அலைஞ்சி திரிஞ்சு வேலை பாத்தீங்க? போலீஸ்கார், இத பாருங்க, கோட் தச்சு கொண்டு வந்திருக்கோம். சிவம், இந்த கோட்டை வாங்கி போட்டு பாரு. ஃபிட்டிங் சரியில்லைன்னா கடையில கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம். எல்லாம் சரியாதான் இருக்கும். ஏன்பா உனக்கு இந்த கோட்டு பிடிக்கலையா? அது பார்த்தாலே தெரியுதேடா, கரெக்டா தான் இருக்கும், அதான் சொன்னேன். டேய் போட்டு பாருடா, கல்யாண வேலையெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சட்டுப்புட்டுன்னு முடிச்சாதான் கல்யாண நேரத்துல டென்ஷன் இருக்கு. ஆமாப்பா, போட்டு பாத்துரு. அப்பாவுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, அப்புறமா போட்டு பாக்குறேன். சரிப்பா, ஆனா நீ போட்டு பாக்கும்போது என்ன கூப்பிடணும். நான் வந்து உனக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்றேன். சரி. டேய் சிவம், பத்திரிக்கை அடிச்சிட்டு வந்து அப்படியே இருக்கு. கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு கேக்குறாங்கடா. இங்க யார் இருக்கா நமக்கு? இதென்ன நம்ம ஊரா? இதோ இவங்க 2 பேரு, அவ்வளவுதான். நமக்குன்னு ஒரு 50 பத்திரிக்கை கொடுத்துருக்காங்கடா. அதை கூட கொடுக்கலனா எப்படி? இத பாரு சிவம், உள் சேம்பர்ல இருக்கோம், கோர்ட்லயாவது பத்திரிக்கை கொடுக்கணும்ல. அதான் நமக்கு வரதுக்கு முன்னாடி முதல் பத்திரிக்கை ஜட்ஜுக்கு தானே போயிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல்ல அங்கதான் போகணும், அப்ப எல்லாரும் பார்த்துப்பாங்க. இது என்ன முதல் கல்யாணமா ஊரை கொட்டி பண்றதுக்கு? ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? இதெல்லாம் தப்புடா. ஏன்பா நீ என்னப்பா யாருக்கோ பத்திரிக்கை கொடுக்குற மாதிரி சலிச்சுக்கிற? தச்ச கோட்டை போட்டு பார்க்க மாட்டாங்கிற? அவங்க வேற கல்யாணத்துக்கு பட்டு வேட்டி சட்டை பார்க்கணும்னு சொல்றாங்க. அதுக்காவது நீ வருவியா வரமாட்டியா? யோ, பட்டு வேட்டி சட்டையெல்லாம் வாங்குறதுக்கு நான் வரணுமா? நீங்களே போயிட்டு வாங்கயா.
எனக்கு வேலை இருக்கு. இப்படிலாம் பேசாத. அந்த பொண்ணு காதுலயோ பாட்டி காதுலயோ விழுந்துட்டா பாவம்யா, எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அதுக்கு என்னதான் பண்ண சொல்ற? சிரிச்சுக்கிட்டே இருக்கவா? என்னாலலாம் அப்படி நடிக்க முடியாது. அண்ணா என்ன நீ கோவப்படாதண்ணா. என் மனசு என்ன வேதனையில இருக்குன்னு தெரிஞ்சும் இவங்க பண்றத பார்த்தா கோவம் வராம என்ன செய்யும்? இத பார் சிவம், இனிமே இதுதான் உன் வாழ்க்கை. இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இனியாவுக்காக நீ இதை செஞ்சுதான் ஆகணும்னு உனக்கே நல்லா தெரியும். இனிமே இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காத, அது நல்லது இல்லடா. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை புதுசா ஆரம்பிக்க போகுது. அத நீ சந்தோஷமா ஆரம்பிக்க முயற்சி பண்ணு. முடிஞ்சு போன விஷயத்த பத்திலாம் யோசிக்காதப்பா. நடக்க போற விஷயத்த பத்தி யோசி.